சட்டமன்றத்தில் வந்து வெளிநடப்பு செய்கிறீங்க. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிறதுனால இதனால் யாருக்கு லாபம்? நீங்கள் குறைச்சாட்டுற திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபமா, இல்லை மக்களுக்கு லாபமா, இல்லை 41 பேர் உயிரிழந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு லாபமா, இல்லை உங்களுக்கு லாபமா? இதனால் யாருக்கு லாபம்னு நீங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்கீங்க. வெளிநடப்பு அப்படிங்கிறது என்ன இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து கரூர் விஷயம். அந்த கரூர் விஷயத்தில் ஒரு கூட்டத்தொடரில் வந்து அதை பற்றின கேள்விகள் நீங்கள் எவ்வளவோ வெளியே பேசுகிறீங்களே, பாயிண்ட் டு பாயிண்ட், 1 to 1 நீங்கள் பேசியிருக்கலாமே. 1 to 1 பேசியிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றின விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்து, அதாவது நம்ம என்னதான் வெளியே சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பேசலாம், ஆனால் ஒரு அரசு தரப்பில் மக்களுக்கான தேவைகளும் மக்களுக்கான குறைகளையும் எடுத்து சொல்கிற ஒரு மன்றம் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் மன்றம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேசாமல் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க. தாய் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் பொலிட்டிக்கல் லீடர் ட்ரிச்சி சார்பாக எனது மனமார்ந்த வணக்கம். இன்று தமிழ்நாட்டோட சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு அரசு சார்பாகவும் எதிர்க்கட்சியினர் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஃபஸ்ட்டு நினைவேந்தல் இரங்கல் சம்பந்தமாக தீர்மானம் வந்து நடத்தப்பட்டது. அதன் பிறகு கரூரில் நடந்த இரங்கல் தீர்மானம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவம் குறித்தும் கரூர் விபத்து குறித்தும் சில கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டன. அந்த கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சில குறிப்புகளை வந்து 1 by 1 அவர் சில குறிப்புகள், அதாவது ஆரம்பத்தில் இந்த விஷயம் எப்படி வந்துச்சு, அவர் எத்தனை மணிக்கு வந்தார், இடையில தடுக்கப்பட்ட விஷயம், நேரம் தாழ்த்தி வந்த விஷயம் முதற்கொண்டு, அதுவும் இல்லாமல் அவ்வளோ கும்பல் கூடியும் கும்பலுக்கு நடுவில் போகணும் அப்படின்னு அதாவது ஆதவ அர்ஜுனா சொன்னது முதற்கொண்டு எல்லா தரப்பும் வந்து அவர் வந்து 1 by 1 விவரமாக குறிப்பிட்டாரு. இதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து சில கருத்துக்கள் சொல்றாரு. அதற்கும் பதிலளிக்கிறாங்க. கடந்த 27/9/2025 அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும், விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் அதுதான் சொல்றேன், உட்காருங்க, பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. உங்க கேள்வி இல்ல, தயவு செய்து உட்காருங்க. இல்ல, தயவு செய்து உட்காருங்க. இல்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்க பேசுறதுக்கு அது இல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல, நான் சொல்றேன். இல்ல, அவை முன்னவர் ஒரு நிமிஷம். அரை இல்ல, உட்காருங்க. 56 அரசினுடைய இல்ல, உங்க 56 55 நான் பேசிய பிறகு உட்காருங்க. தலைவாசி தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் வழங்கப் போகிறார். ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன், பேச இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்றேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27/9/2025 அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில், அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை. 25/9/2025 காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு, மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை. பிறகு 29/9/2025 அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்று
மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார். அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து 1 காவல் துணை கண்காணிப்பாளர், 2 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள், 60 ஆயுதப்படை காவலர்கள், 20 அதிவிரைவு படை காவலர்கள் என 91 பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது. பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை. இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரத்தில் இதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது 25/9/2025 அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. அதில் சுமார் 12,000 முதல் 15,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 137 காவலர்களும் 30 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள்
மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிபட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாவேகா கட்சியினர் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன. இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு சரணடைந்திருக்கிறார். மற்றொரு குற்றவாளி 2 வழக்குகளிலும் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், முதன்மை செயலாளர், தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள். மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன். அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு 7:47 மணிக்கு அனுமதிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள். அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம், நாமக்கல், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து 152 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர் வந்து பணியில ஈடுபட்டார்கள். பொது சுகாதார இயக்குநர் தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன. கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 700 படுக்கைகளோடு எந்த அவசர நிலையும் சமாளிக்க ஏதுவாக கூடுதலாக 400 படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேர அவசர சிகிச்சை மையம், சிடி ஸ்கேன், ஆய்வகங்கள் உள்ளன. பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அலுவலர்களின் உதவியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர். கரூருக்கு அருகில் உள்ள சேலம், நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியிலிருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு 27/9/2025 அன்று இரவு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். இது தவிர திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக வல்லுநர்கள், பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் 152 பேர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிட இருக்கிறார். உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 41. இதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 18 பேர், குழந்தைகள் 10 பேர். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள்
ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூராய்வு முடிவுற்றது. காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் 27/9/2025 அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர். துயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தீவிர காயமடைந்த 47 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற 55 நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் என மொத்தம் 143 நபர்களுக்கு 4,84 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தை விசாரிக்க 28/9/2025 அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 3/10/2025 அன்று ஐஜி திரு அஸ்ரா கார்க் IPS அவர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது. அனுமதி வழங்கல், மருத்துவ உதவி, நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன. இது போன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு CBI விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான் எனது 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், நடத்தியும் இருக்கிறேன். இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான். மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அப்படித்தான் நடத்த வேண்டும். கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள் தான், நமது தமிழ்நாடு மக்கள் தான். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள், காவல்துறையின் உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை வீடியோக்களோடு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள். மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு. அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாத இந்த உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும். அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம், மக்களின் உயிரே விலை மதிப்பற்றது. இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். வணக்கம். முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, அண்மையிலே கரூரிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சி, துக்ககரமான நிகழ்ச்சி, துயரமான நிகழ்ச்சி. அதை சட்டமன்றத்தில் முன்கூட்டி தெரிவிக்க வேண்டும். சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் அதை தெரிவிக்க வேண்டும் என்பது அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் தெரிவித்திருக்கிறேன் தவிர நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக சொன்னேன் என்பதை தவறாக இங்கே பதிவு செய்ய வேண்டாம். அதன் பிறகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இறுதியாக சொல்லும்போது ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ADG ஒரு அறிக்கையை தயார் செய்தால் அந்த அறிக்கையை எப்படி யார் சொல்லி கேட்பார்கள் என்றால் அரசு அதிகாரிகள் எப்படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் எடுத்து சொன்னார். ஆனால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களே, அந்த ஏற்பாடு செய்தவர்கள் அங்கு இறந்தது தெரிந்த பிறகும் அவர் யாரும் அந்த இடத்திற்கு வரவில்லை. அந்த கட்சி தலைவர்களும் வரவில்லை, அந்த கட்சி செயலாளர்களும் வரவில்லை. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லவில்லை. இது என்ன நியாயம்? திருச்சிக்கு வருகிறார், திருச்சி ஏர்போர்ட்டில் அவருக்கு தெரியுது, சென்னை ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்குறாங்க, அதை பற்றிலாம் சொல்ல. நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதை மட்டும் சொல்லு. அது என்ன உள்நோக்கம் இருக்குது? அதை சொல்லுங்கள் நீங்கள். போக்குவரத்துறை அமைச்சர்
மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள் எல்லாம் அங்கே போய்விட்டோம். அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது. அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை. அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 10ஆம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார். அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்லேருந்து வந்தேன்னா காலைல 8 மணிக்கு வந்தோம். 8 மணி வந்ததுலேருந்து நான் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எட்டவே போல அங்கே தான் இருந்தேன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு குழந்தை. இரவு 2 மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னவுடன் எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். அடுத்ததாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார். ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் மீது உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி சுட்டாரிலே தூத்துக்குடியில் அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு பொறுப்பு இல்லையா? அதே போல போலீஸ்காரர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் அங்கே இருந்தாங்க, அங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து விட்டுறாரு. அதை வந்து மறுத்து பழனிசாமி அவர்கள் இல்லை, வீடியோவில் வந்து 500 பேர் கூட இல்லை அப்படிங்கிற பதிவை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதிவிடுறத பார்க்குறோம். அந்த கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள். அதில் 10 குழந்தைகள், 18 பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வலியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர்கள் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். இதெல்லாம் நடந்த சம்பவம் தான், புதுசாக நான் எதுவுமே சொல்லலை. அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதுபடுத்து திருவாரூர், அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல. அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது. அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. எல்லா ஊடக நண்பர்களும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க. இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க. வெளியிலெல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது. அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொல்றார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது. அதோட
இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம். 24/1/2025 இதை கேட்டோம். அப்பொழுது எங்களுடைய பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். கமிஷன் அமைக்கப்பட்டிருந்ததை பற்றி திரு எடப்பாடி அவர்கள் வந்து கூறியிருந்தார். சிபிஐ விசாரிக்கிறது இவருக்கு வந்து நல்லதாக தோணிருக்கே தவிர தன்னோட போலீஸோட திறமையை பற்றியும் ரொம்ப கீழ்த்தரமாக செயல்பாட்டை வந்து செய்யறது வந்து ஒரு பிஜேபி கூட்டுத்தனமாக தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுற திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து அடுத்து 2026 எப்படி இவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவரே வந்து தமிழக மக்களையும் தமிழக போலீஸாரர்களையும் தமிழகத்தை சேர்ந்த அரசியலையும் ரொம்ப வந்து கீழ்த்தரமா பேசுற விஷயங்கள் வந்து 2026 இவருக்கான ஓட்டு கேள்விக்குறியா தான் அமையும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம என்ன காரணத்துக்காக திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து சொம்பு தூக்குறாரு அப்படிங்கிறது தெரியல. விஜய்க்கு முழுக்க முழுக்க சொம்பு தூக்குறாரு. நிறைய விஷயங்கள் வந்து அரசு தரப்புல இந்த சம்பவம் நடந்திருக்கு, இது பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து சரியான வந்து போலீஸார்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கலனோ அவங்க வந்து சரியான முறையில் வந்து அவங்கள வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கல அப்படிங்கணும். கரண்ட் கட் பண்ணது முத கொண்டு ஆம்புலன்ஸ் முத கொண்டு அவர் வந்து சொல்றாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் நேரம் தாழ்த்தி வந்ததையும் விஜய் அவர்கள் இந்த கும்பல் வந்து இருந்தது பார்த்துட்டோம், ஏன் வந்து அந்த பஸ்ஸை வந்து முன்ன வந்து விட்டாரு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தவறு கூட அவர் அதை பற்றி சொல்ல. முழுக்க முழுக்க வந்து அரசையே குற்றம் சாட்டி, திமுக அரசையே குற்றம் சாட்டி அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல வந்து தண்ணீர் பாட்டில் கொடுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவரோட பேர் பதிவு பண்ணி தண்ணீர் பாட்டில் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அத்தனை பேர் உயிரிழந்த காரணத்துக்கு அவங்க வந்து இருந்த அந்த நேரத்தில் இருக்க ஸ்டிக்கரை பிரித்து எப்போ இருப்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் ஸ்டிக்கர்லாம் பிரித்து தண்ணியை வேற ஏதாவது மாற்றி அப்படி இப்படின்னு கொடுங்கப்பான்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து ஏற்றுட்டு இருப்பீங்க போல். ஆனால் அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்தில் செஞ்ச செயலை நீங்கள் அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் செய்கிறீங்க. இந்த அரசியல் வந்து நேர்மையான அரசியல் கிடையாது. அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த கட்சியில் உங்களை மாதிரி கோழைத்தனமான விசும்புத்தனமான பிரச்சாரங்களை செஞ்சு மக்கள்கிட்ட ஒரு பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி ஒரு அரசியல் நடத்துகிற உங்களுக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு சரியான இடம் இல்லை. அது இல்லை அப்படிங்கிறத 2026 மக்கள் வந்து உங்களுக்கு வந்து காண்பிப்பாங்க. அதுபோன்று விஜய்க்கு வந்து சொம்படிக்கிற திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கும் சில அட்வைஸ் வந்து நேரடியாக சொல்லணும். அப்போனா தான் நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு தகுதியான நபர்கள். முழுக்க முழுக்க வந்து அரசே குற்றம் சொல்கிறது வந்து உங்களுக்கு விமர்சனம் இருக்குதான், நான் வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விமர்சனங்களையும் சரியான விமர்சனங்களாக வச்சா மட்டும்தான் மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அந்த மக்களையும் வந்து ஏமாற்றும் விதமாக நீங்கள் வந்து சில குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கிறது வந்து மக்களுக்கும் இது வந்து புரியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே பார்க்கப்படுது. அது போன்ற இது போல குறைகள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து சட்டமன்றத்தில் வந்து வெளிநடப்பு செய்கிறீங்க. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிறதுனால இதனால் யாருக்கு லாபம்? நீங்கள் குறைச்சாட்ட திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபமா, இல்லை மக்களுக்கு லாபமா, இல்லை 41 பேர் உயிரிழந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு லாபமா, இல்லை உங்களுக்கு லாபமா? இதனால் யாருக்கு லாபம்னு நீங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்கீங்க. வெளிநடப்பு அப்படிங்கிறது என்ன இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து கரூர் விஷயம். அந்த கரூர் விஷயத்தில் ஒரு கூட்டத்தொடரில் வந்து அதை பற்றின கேள்விகள் நீங்கள் எவ்வளவோ வெளியே பேசுகிறீங்களா, பாயிண்ட் டு பாயிண்ட் 1 to 1 நீங்கள் பேசியிருக்கலாமே. 1 to 1 பேசியிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றின விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்து, அதாவது நம்ம என்னதான் வெளியே சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பேசலாம், ஆனால் ஒரு அரசு தரப்பில் மக்களுக்கான தேவைகளும் மக்களுக்கான குறைகளையும் எடுத்து சொல்கிற ஒரு மன்றம் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் மன்றம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேசாமல் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா வெளியே போய் இல்லை நம்ம அங்கே வந்து இதை வந்து விளக்கிடுவாங்க,
அங்கேயும் போய் சில பாயிண்ட்டுகள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு அரசியலை தான் முன்வைக்குது. அந்த மாதிரி அரசியல் பண்ணுறத திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா 2026 எந்த வருஷமும் நீங்கள் வர முடியாது, பிஜேபியோட கைக்கூலியாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. அதாவது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முன்னாடி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி கேட்டு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றாங்க. ஆனால் இவர் வந்து மோடியா லேடியா இல்லை, மோடியா எடப்பாடியா, நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை நிரூபிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 41 பேரை கொன்ன திரு விஜய் அவர்கள், அவரையும் வந்து கோத்துக்கிட்டு அவரை எப்போ வாசப்படி திறந்தே வச்சிருக்கீங்க, அவர் வந்துடுவார், உங்களுக்குள்ளே வந்து விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா அவருக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக அவருக்கும் ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் அவரும் வந்து உங்களோட வாசப்படியில் தான் வந்து நிற்பார். நீங்கள் ஏதோ அவருக்கு ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ கொடுத்து என்ன அந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க, அதுதான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி உள்ளே வரதுக்கான முழு ஒரு கீயாக வந்து நீங்கள் இருக்கிறது, தமிழக மக்கள் வந்து என்னைக்கும் ஏற்க மாட்டாங்க, உங்களை வந்து முழுமையாக புறக்கணிப்பாங்க. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளும் சரி, நீங்கள் சொல்கிற ஒரு பொய் பிரச்சாரங்களும் சரி, ரொம்ப ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைய கூட்டத்தொடரில் நீங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்க விஷயம் வந்து ரொம்ப மோசமானதாக பார்க்கப்படுது. வெளிநடப்பு செய்யாமல் உங்களோட குறைகளும் சரி, உங்களோட விமர்சனங்களும் சரி அங்கே வச்சிருக்கணும். அங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடியார் அவர்கள் மேலே ஒரு சின்னதாக ஒரு அபிப்பிராயமாவது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அங்கே வந்து நீங்கள் எதுவுமே பேசாமல் வெளிநடப்பு செஞ்ச விஷயங்கள் வந்து மிகவும் மோசமாக பார்க்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து உங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி சார்பு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் மேலே எந்த தவறும் இல்லை, முழுக்க முழுக்க அரசோட தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. விஜய் மேலே எந்த தவறுமே இல்லை, அரசோட தவறு தான் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம், நெஞ்சுக்கு நேரம் நின்று ஒரு நெஞ்சிலே போட்ட சம்பவங்கள்லாம் வந்து அப்போ வந்து யார் ஆட்சியில் இருந்தா, அப்போ அதுக்கெலாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்கல, அதை வந்து நீங்கள் பேசணும்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக சிபிஐ விசாரணையில் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேசுகிற பொய் வாய்கள் வந்து மெய்வாயா எப்படி சொல்லும் அப்படிங்கிறத தமிழக மக்கள் பார்க்க காத்திருக்காங்க. பொலிட்டிக்கல் லீடர் சேனல்லேருந்து